இல்லாமல் விதண்டாவாதமான கேள்விகளை முன்வைப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இறைவன் என்று ஒருவன் இல்லாமல் இந்த பேரண்டம் உருவாகி இருக்க முடியாது என்று விஞ்ஞானிகள் எல்லாம் ஆய்வு செய்து சொன்னாலும் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், இறைவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய நிறம் என்ன, அவனுடைய உயரம் என்ன, அவனுடைய வடிவம் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரிந்தால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று ஒரு வாதத்தை முன்வைத்து கடவுளை மறுக்கிறார்கள். இப்படி மறுப்பது இதுவே ஒரு மடமையின் வெளிப்பாடு தான். இது அறிவின் வெளிப்பாடு இல்லை. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த அளவுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ப வேண்டும். எந்த அளவுக்கு ஆதாரம் இல்லையோ அதை நம்பாமல் இருக்கலாம். இப்ப இறைவன் இருக்கிறான் என்ற அடிப்படை ஆதாரம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் தானாக உருவாகி இருக்க முடியாது என்பதற்கான சில சான்றுகளை நம்ம கடந்த 2 வாரங்களாக சொல்லி இருக்கிறோம். அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த பேரண்டத்தை உருவாக்கிய மிகப்பெரிய வல்லமை மிக்க ஒருவன் இருக்கிறான் என்று உறுதியாகிவிட்டால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவன் யாருன்னு சொன்னா தான் நம்புவேன் என்கிறார்கள். அப்படி ஒருவன் இருக்கிறான் நீங்கள் நம்புங்கள், அவனுடைய நிறத்தை நீங்கள் நம்ப வேண்டாம், அது அறிவில் உங்களுக்கு தெரியவில்லை. அவனுடைய உயரத்தை நீங்கள் நம்ப வேண்டாம், அவனுடைய வடிவத்தை நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம். அப்படி ஒருவன் இருக்கிறான் என்று நம்ப வேண்டுமா இல்லையா? இந்த பேசிக்கொண்டிருக்கிற இந்த மைக் இருக்கிறது, இது தானாக உருவாகவில்லை, ஒருவன் படைத்திருக்கிறான் அப்படின்னு நம்ம அறிவே சொல்லுகிறது. படைக்கும் போது பார்க்காவிட்டாலும், இது யாராவது படைக்கும் போது நம்ம பார்த்தோமா? இல்ல. யாரும் படைக்கும் போது நம்ம பார்க்காவிட்டாலும், படைத்தவன் யார் என்று தெரியாவிட்டாலும் இதை ஒருவன் படைத்திருக்கிறான் என்று நம்புகிறோம். படைச்சவனை கொண்டாந்து நிப்பாட்டு, அவன் கருப்பா சிவப்பா, அவனுடைய வடிவம் எப்படி இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சாதான் இதை படைச்சதை நம்புவேன் அப்படி சொல்லுவது பகுத்தறிவா? படைச்சான் என்பதை நீங்கள் நம்பி ஆக வேண்டும். இந்த பொருள் படைத்தவன் இல்லாமல் வந்திருக்க முடியாது. படைத்தான் என்ற பிறகு என்ன நம்பலாம்? இதெல்லாம் படைச்சிருந்தா இதுக்கு உரிய அறிவு அவனுக்கு இருக்கிறது, நல்ல திறமையான ஒருத்தன் தான் இதை படைச்சிருப்பான். அப்போ ஒரு பொருளை பார்த்த உடனே படைத்தவன் இருக்கிறான் என்றும் தெரியும், அவனுடைய ஆற்றலும் தெரியும், வடிவம் தெரியாது. அது படைச்சவன் என்ன மாதிரி இருப்பான், என்ன மாதிரி வேண்டாலும் இருக்கலாம், அவன் என்ன மாதிரி இருக்கான்னு நமக்கு தெரியாவிட்டாலும் இது படைக்கலாண்டு ஆகுமா? அப்ப சில உண்மைகள் தெரிந்து சில உண்மைகள் தெரியாம இருந்தா தெரிஞ்ச அளவுக்கு நம்பணும். இருக்கிறான்னு நீங்க நம்பிருங்க. அவன் எப்படி இருக்கிறாங்கிறத பத்தி உங்களுக்கு அறிவுல ஆய்வுல கிடைக்கலையா, உங்களுக்கு நம்ப தேவையில்லை. இதுல என்ன செய்கிறார்கள், இந்த விஞ்ஞான அறிவை கொண்டு கடவுள் இருக்கிறான் என்று சில பேர் நம்புகிறார்கள், அவங்களும் எல்லை மீறுகிறார்கள். இதை கொண்டு இறைவன் இல்லை என்பதற்கு விதண்டாவாதத்தை எழுப்புகிறார்கள், அவங்களும் எல்லை மீறுகிறார்கள். எப்படி? இந்த மாதிரியான அறிவியலை எல்லாம் பார்த்துவிட்டு கண்டிப்பாக இறைவன் இருக்கிறான் அப்படி சொல்லக்கூடிய பல விஞ்ஞானிகள் இதான் இறைவன்கிறார்கள். அது இப்படி ஒரு இறைவன் இருக்கிறான் கண்டிப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த மண்ணு தான் கடவுள், இந்த பொம்மை தான் ஒரு கடவுள், இந்த சிலை தான் கடவுளுங்கிறான். அடே, கடவுள் இருக்கிறான் என்பதற்கு தான் விஞ்ஞானத்தில் ஆதாரம் இருக்கே தவிர இது கடவுள் என்று நீங்கள் காட்டுகிறீர்களே அது கடவுளா? நம்மை விட அற்பத்திலும் அற்பமாக இருக்கக்கூடியது எல்லாம் கடவுள் என்று நம்பி ஒரு பக்கம் அந்த பகுத்தறிவை என்ன செய்யறாங்க, அடகு வைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் கடவுள் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு அவன் யார் என்று தெரியாத காரணத்தினால், அவனுடைய வடிவம் தோற்றம் அதெல்லாம் தெரியாத காரணத்தினால் அப்படி ஒருத்தன் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்ப அறிவை பயன்படுத்துகிற முறையில் இவர்கள் தவறு செய்கிறார்கள். முதல் விஷயம் என்ன, நம்ம எப்படிதான் சிந்தித்து பார்த்தாலும் கடவுள் என்ற ஒருத்தன் இல்லாமல் இது உருவாகி இருக்க முடியாது என்று விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படி ஒருத்தன் இருக்கான்னு நீங்க நம்பிதான் அவன் நம்புறதுக்கு பேர் தான் அறிவு. அவன் யார் என்று தெரியாவிட்டாலும் நீங்க நம்பித்தான் ஆகணும். அவன் என்ன மாதிரி இருப்பான் என்று தெரியாவிட்டாலும் அவனுடைய வடிவம் கோலம் தெரியாவிட்டாலும் நம்பித்தான் ஆக வேண்டும். இப்படித்தான் எல்லாத்தையும் நம்புகிறோம். ஒரு விஷயத்துல ஒரு போன் இருக்கிறது, அது என்னென்ன செய்யும் என்பதை நீங்க பாக்குறீங்க, அதை நம்பிடுறீங்க. அது எதனால எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியாது, இல்லன்னு சொல்லிட முடியுமா? அதெல்லாம் கண்டுபிடிச்சவனுக்கு தெரியும். ஒரு சாதாரண ஒரு போனை பயன்படுத்தக்கூடியவனுக்கு அதுல என்னென்ன வசதிகள் இருக்கு அந்த வசதிகள் அவனுக்கு தெரிகிறது.
எதனால் இந்த வசதி கிடைக்கிறது, அது எப்படி அது வருகிறது என்று சொன்னால் அது படிச்சவனுக்கு தெரியும், சாதாரண மக்களுக்கு தெரியாது. இது எப்படி இது படம் காட்டுகிறது, எப்படி இதுல சத்தம் வருகிறது, எப்படி இந்த பேச்சு எங்களுக்கு தெரியாத காரணத்தினால் இது போன் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அது எப்படி என்று உங்களுக்கு தெரியாவிட்டாலும் அந்த பொருளை நீங்க மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அப்போ ஒரு பொருளை நீங்கள் பார்க்கிறீர்கள், அதனுடைய எப்படி என்னங்கிற உள்ளடக்கம் உங்களுக்கு தெரிந்தால் அதையும் சேர்த்து நம்பிட்டு போங்க. அது தெரியவில்லை என்று சொன்னால் எது உங்களுக்கு தெரிகிறது அதை நம்பணுமா இல்லையா? அப்ப நம்ம அறிவை கொண்டு எது தெரிகிறது? அறிவை கொண்டு இறைவனுடைய உயரம் தெரியாது, அறிவை கொண்டு இறைவனுடைய நிறம் தெரியாது, அறிவை கொண்டு இறைவனுடைய தோற்றம் என்ன மாதிரி இருக்கும் தெரியாது. ஆனால் அறிவை கொண்டு இறைவன் இருக்கிறான் என்பதும் தெரியும், அவன் மகா 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 சக்தி படைத்தவன் என்பதும் தெரியும். இவ்வளவு பெரிய வேலை செய்யறதா இருந்தா அவன் சர்வசக்தி, அந்த ரெண்டு தெரியுமா இல்லையா? அதை நம்புவதை விட்டுவிட்டு எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்ச பிறகுதான் நான் நம்புவேன் என்று சொன்னால் அது அறிவை பயன்படுத்துற விதமா? அப்படிதான் உலகத்தில் எல்லாத்தையும் நம்பி கொண்டிருக்கிறோமா? எவ்வளவு தெரிகிறது அவ்வளவு நம்புகிறோமா, அல்லது எல்லாம் தெரிந்த பிறகுதான் நம்புவோம்னு சொல்றோமா? இந்த பூமியில ஒரு தானியத்தை போடுறீங்க, அது முளைச்சி பயிர்களாக உருவாகுது, அதை கண்ணால பாக்குறீங்க. இந்த பூமியில தானியத்தை முளைக்க போட்டால் முளைக்கும், இப்படி நம்பிட வேண்டும். அது எப்படி முளைக்குது? நான் மண்ண தானியத்தானே போட்டேன், இந்த பச்சை கலர் எப்படி அதுல வந்துச்சு, இந்த சிவப்பு கலர் எப்படி வந்துச்சு, இந்த இனிப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல, அதனால இந்த பூமிக்கு அந்த சக்தி இல்லைன்னு சொல்லுவீங்களா? அது தெரியாவிட்டாலும் இருக்குதா இல்லையா? நீங்க போடுறீங்க, ஒரு மாங்கொட்டையை புதைக்கிறீங்க, அது வளர்ந்து மாமரம் ஆகிறது, அவ்வளவு இலைகளும் பச்சை பச்சைன்னு வருகிறது, அது எப்படி வருதுன்னு தெரியல, ஆனா இருக்குதா இல்லையா? அதுல பழங்கள் உற்பத்தி ஆகிறது, அது சாப்பிடுகிறோம், இனிப்பாக இருக்கிறது, எத்தனை மூட்டை சீனியருக்குள்ள இருக்குது தெரியல, ஆனால் அது இல்லைன்னு சொல்லிட முடியுமா? எது அளவுக்கு உங்களுக்கு தெரிகிறது அதை ஏற்றுக்கொண்டு, எது தெரியவில்லை தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. தெரிந்து கொள்ளவே முடியாவிட்டால் கூட தெரியாத விட்டுருங்க, எப்படி எனக்கு தெரியாதுப்பா, இருக்கிறது உண்மை அப்படி சொல்லணுமா இல்லையா? இந்த மாங்கொட்டையிலிருந்து இதெல்லாம் எப்படி அது எனக்கு தெரியாது, அது தெரியாத காரணத்தினால் இது மாமரம் இல்லைன்னு ஆயிருமா, அல்ல மாமரத்தில் காய்க்காதுன்னு ஆயிருமா, அந்த பழம் உற்பத்தி ஆகாதுன்னு ஆகுமா? கடவுள் மறுப்பாருடைய வாதம் எல்லாம் இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. மற்ற விஷயத்தில் இப்படி சொன்னார்கள்னா அவங்களை சிறுபிள்ளைகளாகவும் மனநோயாளிகளும் பார்ப்பார்கள். அப்படியான வாதத்தை கடவுள் வைக்கிறாங்க. வேற விஷயங்கள் பார்ப்போம், வேற எந்த ஒரு விஷயத்திலாவது இப்படி ஒரு வாதத்தை அவர்கள் வைப்பார்களே ஆனால் எனக்கு தெரிஞ்ச காரணம் தெரிய முழுசும் தெரியாதனால் முழுசும் மறுத்து விடுவேன் அப்படின்னு சொல்வார்களே ஆனால் அவர்களை மனநோயாளிகளாகத்தான் உலகம் பார்க்கும். அப்ப கடவுள் பிரச்சனை வரும்போது மாத்திரம்தான் இவங்க என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது, அறிவு கொண்டா எல்லாத்தையும் காட்டு, எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டு, உயரம் கலரு எல்லாம் எப்படி இருப்பான்னு கொண்டு நிப்பாட்டு, அதுக்கு பிறகுதான் நான் இறைவனை நம்புவேன் அப்படின்னு சொல்லுவதுதான் இந்த கடவுள் மறுப்பாக ஒரே ஆதாரம். இன்னும் சொல்ல போனால் நம்ம அறிவின் மீது ரொம்ப அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நம்ம அறிவை கொண்டு கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இந்த கடவுள் மறுப்பாளர்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறது. ஆனா சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னா இந்த அறிவுங்கிறது பலவீனமானதான். எப்படி மனிதன் பலவீனம், மனிதன் நினைச்சாலும் உங்களுக்கு செய்ய முடியுமா? எது செய்ய முடியும் அது செய்ய முடியும். இந்த பில்டிங் அப்படி ஒரு குத்து விட்டு கீழே தள்ள முடியுமா உங்களால? முடியாது. அப்ப நினைச்சதையெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாது, யாருக்கும் செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு பலவீனனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். சில விஷயங்கள் அவனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிற அவங்க வாதப்படி இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை செய்ய முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியாது. எப்படி இந்த மனிதன் பலவீனமாக இருக்கிறானோ மற்ற எல்லா பொருள்களுமே பலவீனமாக இருக்கிறதோ அதே போலத்தான் அறிவும் பலவீனமானது. அது விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம இருக்கிற அறிவுங்கிறது அதுக்கு நிகரான எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஈர்மாப்பில் இருந்து கொண்டுதான் இந்த வாதங்களை வைக்கிறார்கள். எப்படியெல்லாம் பலவீனம் நீங்கள் பார்க்கிறீங்க. உலகத்தில் ஏராளமான விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கிறது, இருக்கா இல்லையா? இருக்கிறது. இந்த கருத்து வேறுபாடுகள் யாருக்கு இருக்குங்கிறீங்க? படிக்காதவர்கள்ட்ட இல்ல, மூடர்கள்ட்ட இல்ல, உண்மை அப்பாவிகள்ட்ட இல்ல, கிராமத்தார்கள்ட்ட இல்ல. இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா அறிவாளிகிட்ட இருக்கிறது. அறிவாளி தானே கருத்தை பத்தி பேசுவான், அவன் பாட்டு ஒரு கால வாங்கி ஒரு கால விட்டு போயிடுவான் சாதாரண மக்கள் எல்லாம். அறிவாளிகள் என்ன செய்யறான்? இந்த தத்துவம் தான் சரிங்கிறான் ஒருத்தன், அவன் யாரு? அறிவாளி. இந்த தத்துவம் சரியில்லை, அந்த தத்துவம் சரிங்கிறான், அவன் யாரு? அவன் படிச்சவன். இப்ப அறிவாளிகள் என்ன செய்யறான்னா ஒரு சித்தாந்தம் சரிங்கிறான் ஒரு பாதி பேர்,
இன்னொரு சித்தான் தான் சரிங்கிறான், இன்னொரு பாதி பேரு இவன் அவனை தவறுங்கிறான், அவன் இவனை தவறுங்கிறான். அப்ப ரெண்டு பேரும் அறிவாளி தானே, ரெண்டு உண்மையா இருக்குமா? இது ஒண்ணுதான் உண்மை. பாதி பேர் தப்பு செய்றீங்கல்ல, பாதி பேருடைய எது உண்மைன்னு வச்சுக்கிருவோம். இது சரிங்கிறான் ஒருத்தன், கம்யூனிசம் சரிங்கிறான் ஒருத்தன், ஒருத்தன் நவீன பொருளாதாரம் தான் சரிங்கிறான் ஒருத்தன், அவனும் படிச்சவன் பண்டிட்டு, இவனும் படிச்சவன் பண்டிட்டு, இவன் அறிவாளி அவன் அறிவாளி, இவன் அதுக்குரிய வாதங்களை வைக்கிறான், அவன் வாதங்களை வைக்கிறான், இவன் இதுலயே நிக்கிறான் அதுலயே நிக்கிறான், இவன் இதுதான் சரின்னு நிக்கிறான், அவன் அதுதான் சரி நிக்கிறான். அட ரெண்டு சரியா இருக்குமா? முரண்பட்டு இரண்டு ஒரு காலத்தும் சரியா இருக்காது. அப்ப இரண்டுல ஏதோ ஒன்று சரி, அது ஏதோ ஒன்று சரி என்பதை அனைத்து அறிவாளர்களும் கூடி ஒத்த கருத்து வர முடிஞ்சுச்சா? எங்கேயோ ஒரு குழப்பது, மனிதனுக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பலவீனம் இருக்கா இல்லையா? அப்ப எங்க அறிவை கொண்டு நாங்கள் எடுக்கிற எல்லா முடிவும் சரியா இருக்கும்னா அறிவாளிகள் அத்தனை பேர் ஒரு முடிவுக்கு வந்தது கிடையாது. இது ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்திலையா? நூத்துக்கணக்கான விஷயங்கள்ல அறிவாளிகள்கிட்ட ஒத்த கருத்து இல்ல. ஒரு உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றங்கள்ல உலகம் பூரா நீதிபதிகளாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் யாரு? சட்டம் படித்தவர்கள், கரைத்து குடித்தவர்கள், அதிலே பிராக்டிஸ் பண்ணியவர்கள், பல வழக்குகளை நடத்தியவர்கள், பல அனுபவங்களை பெற்றவர்கள், இப்படி எல்லாம் பெற்றவர்கள் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? நீதிபதியா இருக்கிறாங்க. புஸ்தகம் அது குற்றவாளி அவனே தான், புஸ்தகம் அதே புஸ்தகம் தான். எது? சட்ட புஸ்தகம். ஒருத்தன் இவனை குற்றவாளி ஒருத்தன் இல்லைங்கிறான். ஒரு கோர்ட்ல இவன் குற்றவாளி தீர்ப்பளிச்சுறான், இன்னொரு கோர்ட்டுக்கு போனவன இவன் குற்றவாளி இல்லைங்கிறான். ரெண்டுக்கு எந்த புஸ்தகம் ஆதாரம்? ஒரு புஸ்தகம் தான் ஆதாரம். ஒரு புஸ்தகத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டு, ஒரு சட்டத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு, ஒரு நாட்டில் இருந்து கொண்டு ஒரே மாதிரியாக பிராக்டிஸ் பண்ணிவிட்டு, ஒரே மாதிரியாக சட்டத்தை பயின்று விட்டு ஒருவன் சொல்லுகிறான் அவன் குற்றவாளி என்று, இன்னொருவன் சொல்லுகிறான் நிரபராதி என்று. இப்படி சொன்ன ரெண்டு பேரும் முட்டாளா? விவரம் இல்லாதவர்களா? அந்த துறையில அது ஒரு ஆய்வு உள்ளவர்கள் தான், அறிவு உள்ளவர்கள் தான். ஆனால் கண்டிப்பாக இரண்டில் ஒன்றுதான் உண்மையா இருக்கு. இவன் கொலை செஞ்சானே செய்யலையா? செய்யவும் செஞ்சா செய்யாம இருந்தான். அப்படி இது ஒண்ணா இருக்கும். ஏதோ ஒண்ணு கொலை செஞ்சான்னு உண்மையா இருக்கும், அவன் கொலை செய்யலைன்னா அது உண்மையா இருக்கும். கொலை செஞ்சான் என்பதும் சரி, கொலை செய்யவில்லையும் சரின்னா நீ கீழ் பார்த்துட்டு போகணும். இரண்டும் சரியா இருக்காது. அப்ப இரண்டும் முரண்பட்ட இரண்டு சரி என்று இருக்காது என்று சொன்னால் ஏதோ ஒருத்தனுடைய தீர்ப்பு தப்பு தானே. அது கீழே உள்ளவன் தீர்ப்பா இருக்கட்டும், மேல உள்ளவன் தீர்ப்பா இருக்கட்டும், ஏதோ ஒருத்தன் தப்பா சொல்றான். ஏன் அந்த அறிவு சரியா சொல்ல வைக்கல? கீழே இருந்து மேல வரைக்கும் அம்புட்டு ஒரே மாதிரி சொல்ல வேண்டியது தானே? அறிவாளிகள் தானே. அறிவை கொண்டு நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடித்துருவோம் என்று சொன்னால் மேற்கோட்டுங்கிற தேவையில்லை. இவன் சொன்னா அவன் சொல்லுவான் ஆயிரம், எங்க போய் நீ கேட்டாலும் இதாப்பா தீர்ப்பு அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அது ஏன் அப்படி வருகிறது? நம்முடைய அறிவு பலவீனமானது. ஏன் வருகிறது என்று சொன்னால் அறிஞர்களுக்கு மத்தியில சித்தாந்தங்கள்ல கருத்து வேறுபாடு, ஒரு விஷயத்தை ஆய்வு செய்வதிலே கருத்து வேறுபாடு, வாதங்களை முன்வைப்பதிலே கருத்து வேறுபாடு, அனலைஸ் பண்ணுவதிலே கருத்து வேறுபாடு, மதிப்பிடுவதிலே கருத்து வேறுபாடு. ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு இன்ஜினியர் போய் கேட்டோம்னா ஒரு இன்ஜினியர் 50 லட்சம் வாங்குறான், இன்னொரு 60 லட்சம் வாங்குறான். இத்தனை மூட்டை சிமெண்ட் வேணுங்கிறான். துல்லியமான கணக்கை கொண்ட ஒரு விஷயம். இதெல்லாம் கூட துல்லியமான கணக்கை கொண்டு படித்த ஒரு படிப்பில் கூட கருத்து வேறுபாடு வருது. இதனால வரவே கூட, அதிலும் கூட வருகிறது. ரெண்டு பேரும் அறிவாளி தானே. அறிவற்றவன் அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு வருவான். நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா, அறிவின் ரொம்ப பயங்கரமான நம்பிக்கை வச்சு எங்க அறிவு சொல்வதற்கு அப்பீலே கிடையாது. அவ்வளவு கோர்ட்ல அப்பீல் பூரா நடந்துகிட்டு இருக்கு. இவன் அறிவுக்கு அப்பீல் இல்லைங்கிறான். நீதிமன்ற அப்பீல் பூரா இவங்க என்ன செய்யறது? மறுப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. நீ சொல்ற தப்பு. அப்ப இந்த அறிவின் மீது உள்ள இந்த அகந்தை, பூலியான அகந்தை, அப்படி எல்லாம் எல்லாத்தையும் அக்குவரா ஆணிவரா பின்னி எடுக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. அவ்வளவு பலவீனத்தில் இருக்கிறோம். என்ன பெருமை அடித்துக் கொள்ளலாம்? ஆட்டை விட நான் மேல, மாட்டை விட மேல சொல்லிக்க. ஆடு மாடுகளை விட, கழுத குதிரையை விட எனக்கு மேலான அறிவு இருக்குன்னு சொல்லலாமே தவிர எதுவும் எனக்கு தெரியாது இல்லை சொல்ல முடியாது. எதையும் சரியாக புரிந்து கொள்வேன் சொல்ல முடியாது. ஏன் அவ்வளவு போறோம்? ஒரே அறிஞன் 2000 ஒண்ணு சொல்றான், 2017 ஒண்ணு சொல்றான். என்ன அர்த்தம்? அவன் தானே அதே ஆள் தானே. அப்ப கிறுக்கனா இருந்தான். அப்ப 2000 இப்ப கிறுக்கனா இருக்கானா? அப்ப அன்றைக்கு அறிவாளியா இருக்கும்போது ஒரு முடிவை சொல்றான். அடுத்து 17 வருஷத்துக்கு என்ன செய்யறான்? 10 வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு, ஒரு மாசத்துல கூட, ஒரு நாள்ல கூட நேற்று ஒன்றை சொல்லுகிறான். நேற்று ஒண்ணு சொன்னேன், அது சரியில்லை இன்னைக்கு. அப்ப நேற்று அந்த அறிவாளை செய்யல. அட இன்னைக்கு சொன்னதை உறுதியா இருப்பேன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு இதையும் மாத்துவிய. நேற்று அது சரி, இன்னைக்கு இது சரி, நாளைக்கு வேற ஒண்ணு சரிம்ப.
சரி மாற்ற மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஒரு மனிதனை அவன் எடுத்த முடிவுலையே ஒரு நாளைக்கு அந்த சித்தாந்தம் சரிங்கிறான், இன்னொரு நாளைக்கு இன்னொரு சித்தாந்தம் சரிங்கிறான். அப்ப நீ மாத்தி மாத்தி பேசுறீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு அவ்வளவு பூரணமானது கிடையாது. நீங்க நினைச்சுக்கிற அளவுக்கு நான் பெருமடிக்கிறவங்க இல்ல. உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளை விட கூட அது சொல்லு. மனிதனுக்கு அறிவு பேசுறது அறிவு. இது இந்த மாதிரி பேச முடியுமா? ஆட்டுக்கு மாட்டுங்களா? இது பெருமை அடிச்சுக்க. ஆடு பேசாது நான் பேசுவேன், ஆடு சிந்திக்காது நான் சிந்திப்பேன், ஆடு கணக்கு போடாது நான் இப்படி சொல்லிக்க. இந்த அறிவு இருக்குதுன்னு ஒத்துக்கொள்ளலாமே தவிர அறிவில் பிழை இல்லை, குறை இல்லை, பூரணமான அறிவு சொல்லவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ விஞ்ஞானிகள் அறிவாளிகள் கடந்த காலங்களில் எவ்வளவு கண்டுபிடித்தார்கள். அவனு கணக்குல தான் கண்டுபிடிச்சான், அவன் ஆய்வுல தான் கண்டுபிடிச்சான், அவனுக்கு மூளை இருக்கத்தான் செய்தது. இன்னைக்கு வந்து அதெல்லாம் பொய்கிறான். அது தப்பா சொல்லிவிட்டார்கள். அன்னைக்கு உலகம் பூமி சுத்தல சூரியன் தான் சுத்துன்னு சொன்ன ஒரு காலத்துல. அதை சொன்னவன் யாரு? காட்டுமிராண்டியா? அவன் விஞ்ஞானி தான், அவன் அறிவாளி தான். அன்றைக்கு அவன் சிந்தித்த வகையில், அவனுக்கு தோன்றிய வகையில சில முடிவுகளை சொன்னான் ஒரு காலத்துல. இன்றைக்கு அப்படியே மாத்திரியா இல்லையா? பாதியை மாத்திவிட்டீங்களே. அப்ப பாதி விஷயங்கள் அன்றைக்கு தப்பா சொல்லிவிட்டார்கள். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட என்னன்னு கேட்டா, அந்த பூமி எப்படி படைக்கப்பட்டதுன்னு கேட்டா, சூரியன் இருக்குல்ல, அந்த சூரியன் இருந்துச்சான், அது துண்டு உடஞ்சி தனியா வந்துட்டாங்க சூரியன் பூமிங்கிறாங்க. யார் சொன்னா? அந்த காலத்து விஞ்ஞானிகள் தானே சொன்னான். சூரியனில் இருந்து உடைந்து ஒரு துண்டு கீழே விழுந்தது, அந்த துண்டு தான் பூமி. இவர பெரியார் கூட அவர் புத்தகத்தில் அப்படிதான் அந்த காலத்தில். அவர் சொல்ல முடியாது. அவர் காலத்தில் இருந்த ஒரு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அவர் சொல்றாரு. அதை சொன்னவர்கள் யாரு? அது ஒரு கணக்கு போட்டு சிந்தித்து பார்த்தான் சொல்றான். ஆராய்ச்சி இல்லாம உளரல அது. அன்றைக்கு அவன் ஆய்வு செய்து அவனுக்கு தெரிந்த அறிவை கொண்டு சொன்ன அந்த விஷயம் பொய்யின்றா இருக்க இல்லை. இன்னைக்கு அப்படி கிடையாது, அப்படி கான்செப்டே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும். அப்ப வந்து ஒரு மனிதன் வந்து அறிஞர்களுக்கு மத்தியில் ஏற்பட கருத்து வேறுபாடை பார்க்கணும். அறிவு முழுமை இல்லைன்னு தெரிகிறது. அது போக வந்து இவனே மாறி மாறி பேசுறான, அதுல தெரிகிறது அறிவு முழுமையானது இல்ல. ஒரு அறிஞன் ஒரே ஆளுக்குள்ளே கருத்து வேறு எடுப்ப. இது ஒருத்தனுக்கு கருத்து வேறுபாடு வேற. ஒரே ஆளுக்கு ஜனவரியில் ஒரு கருத்து, பிப்ரவரி ஒரு கருத்து, 2000 ஒரு கருத்து, 2001 ஒரு கருத்து. அப்ப என்ன அர்த்தம்? பூரணமா இல்ல. அதே இந்த 2001 சொன்னதாவது அன்னைக்கு விளங்காம இருந்து விளங்கிட்டாங்கறான்ல, அப்படி 2வது சொன்னல உறுதியா இருந்திருக்கானா? 4 கருத்து சொன்னவனா இருக்கான். 2001 சொல்லிட்டு அதுவும் சிந்திச்சு பார்த்து தப்பா தெரியுது, இதுதான் சரி. அப்ப 2000 உள்ள தவறுன்னு கண்டுபிடிச்சு 2001 வேற சொன்ன, அப்புறம் அது தவறுன்னு கண்டுபிடிச்சு 2002 வேற சொல்ற, அப்புறம் அது தவறுன்னு கண்டுபிடிச்ச 2003 வேற சொல்ற. என்ன அர்த்தம்? அவ்வளவுனா சூழ்நிலையில வச்சு சிந்திச்சு நீ பார்ப்ப, தப்பு முடிவு வந்துருவ. அப்ப இதையெல்லாம் கண்டுபிடிக்காத ஒருத்தன் வந்து என்ன செய்யறான்? அல்லாஹ் கொஞ்சம் கலரை காட்டு, நேரத்தை காட்டுங்கிறான். அதெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவு எங்கடா இருக்குது? இதை ஒருத்தன் இதை தயாரிச்சான்னு உனக்கு கண்டுபிடிக்குமே தவிர அவன் யாருன்னு போய் அவனை காட்ட முடியுமா? சிந்திச்சு பார்த்து இதை வந்து ஒரு கருப்பாவில் தான் கண்டுபிடிச்சிருப்பான். சொல்லி பார்ப்போம். இது யாரோ ஒருத்தன் செஞ்சான், இந்த போடியத்தை யாரோ ஒருத்தன் செஞ்சான்னு கண்டுபிடிக்கலாம். இந்த மரத்துடைய கலை அவனுக்கு தெரியும் என்று கண்டுபிடிக்கலாம். இது செஞ்சவன் யாரு? கண்டிப்பா இது மத காரணத்தான் இருப்ப சொல்ல முடியுமா? கண்டிப்பா இது கருப்பா உள்ளவனா இருப்ப சொல்ல முடியுமா? கண்டிப்பா 25 வயசுக்காரன் தான் செஞ்சிருப்பான்னு சொல்ல முடியுமா? அப்ப எதை கொண்டு அறிவுல வருமோ அது அறிவுல வரும், எது அறிவில் வராது அது வராது. இந்த வித்தியாசத்தை வழங்காம என்ன செய்யறான்னு கேட்டா, அறிவு கெட்ட இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லப்ப. அப்ப இறைவன் இருக்கிறாங்கிற சக்தியை உணர்ந்து விட்டு இறைவனை காட்டுன்னு சொன்னீங்கன்னா, அப்ப எல்லா பொருளுக்கும் இப்படி சொல்லு. நீ பார்ப்போம், உன் அறிவை கொண்டு ஒரு பொருளை பார்த்து விட்டு அது ஒருத்தன் கட்டுனான்னு மட்டும் சொல்லக்கூடாது. அவன் யாரு என்ன டீட்டெயில் வரும் சொல்லணும். நீ அல்லாவுக்கு கடவுளுக்கு கேட்கறீங்களா? கடவுளுக்கு என்னென்ன கேள்வி உனக்கு கேட்கிறாயோ அதே மாதிரி நீ பார்க்க ஒன்று படைக்கப்பட்ட ஒரு பொருளை பார்த்து விட்டு அதை படைச்சவனை பத்தி கண்டுபிடிச்சு சொல்லி பார்ப்போம். உனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லுவ. எப்ப சொல்லலாம்? இது யார்கிட்ட என்னங்கிற ஒரு டீட்டெயில் யாராவது சொல்லி, அல்லது சாட்சி இருந்து யாராவது பார்த்து வீடியோவில் எடுத்து இப்படி ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தா காட்ட முடியுமே. அது ப்ரூஃப் இருந்து பார்க்கறது சிந்தித்து கண்டுபிடிக்கிறது அல்லது மூளையை கொண்டு ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல. பார்த்து நம்புறதுக்கு பேர் அறிவு கிடையாது. அப்படி வேண்டுமானால் இதை செய்யற ஒரு ஆள் இது யார் செய்ய உனக்கு தெரியல, இது செய்யும் போது வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம், அது போட்டு காட்டணும். ஓ இவர் தான், அப்ப கண்டுபிடிக்கலாம். இது அறிவை கொண்டு கண்டுபிடிக்கிறதா? ஒரு கிராமத்தானே கண்டுபிடிச்சிருவான். இது அறிவாளி படிச்சவன் தான் கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்ப செய்யறத பார்த்து விட்னஸ் இருந்து கண்டுபிடித்தால் அதுக்கு அறிவுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்படி இல்லாம எந்த ஒரு பொருளையாவது
அதனுடைய ஒருத்தன் படைச்சான் என்று அறிந்து கொள்வதால், படைச்சவனுக்கு நல்ல ஆற்றல் இருக்கு என்று அறிந்து கொள்வதால் அவனுடைய முழு டீட்டெயிலும் தெரியுமா? தெரியற அளவுக்கு அறிவு இருக்குதா? அல்லாஹ் விட்டுரும், கடவுளை விட்டுரு. உலகத்துல எந்த ஒரு பொருளையாவது அவன்கிட்ட காட்டுவேன், அதை பார்த்துப்பட்டு இதை படைச்சவன் ஏதோ பூரா டீட்டெயில் கூட சொல்லுவாப்போம். சொல்ல இயலாது. அப்ப படைக்கப்படல. அப்ப சொல்ல இயலாதுன்னா யாருமே படைக்க தன்னால உண்டாச்சா? அப்ப படைக்கப்பட்டதுன்னு ஒத்துக்கிறவும் செய்யற, அவனோட டீட்டெயில் தெரியாம இருக்குது, அதையும் ஒத்துக்கிற. அதே மாதிரி தான் அல்லாவுக்கு. கடவுளுக்கு அப்படி முடிவு. அதான இப்ப அறிவு. உலகத்தில் அறிவை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் அதே மாதிரியே கடவுள் விஷயத்துல பயன்படுத்த நீங்க மறுக்கிறீங்க. சிந்திக்கிற முறையில் பிழை செய்கிறீர்கள். அதை நம்ம பார்க்கிறோம். அதனால ஒரு மனிதன் அவனுக்கு முரண்படுவதை நீங்க பார்க்கிறீங்க. முந்தைய காலத்து விஞ்ஞானிகள் எல்லாம் மாறுறாங்கல்ல, அவங்க கருத்தை மறுக்கிறான்ல, அதுலயும் தெரிகிறது இது நம்ம ரொம்ப பலவீனமா இருக்கிறோம். நம்ம பெருமை அடிச்சுக்கிறவங்க ஒண்ணும் கிடையாது. நம்ம அப்பம் பாட்டு கொஞ்சம் கூட சில அறிவியலை கண்டுபிடிச்சா கூட சித்தாந்தங்களை தத்துவங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுல அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது. நான் கேட்கிறேன், அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது என்பதுதான் பகுத்தறிவு. விஞ்ஞானத்தின் முடிவு என்ன? அறிவை கொண்டு எல்லாம் முடியும் என்பது விஞ்ஞான முடிவா? அறிவு எல்லைக்கு உட்பட்டதுதான். ஒரு எல்லையை தாண்டி என்ன முடியாது. இந்த கண்ணால ஒரு செவத்து அப்பால உள்ள பார்க்க முடியுமா? பார்க்கத்தான் முடியாது. அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்து, நான் சிந்தித்து பார்த்த வகையில் இந்த செவத்துக்கு பின்னாடி இதுதான் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நேற்று முன்னால் பார்த்தான்னு சொல்லியிருக்கலாம். நேற்று முன்னால் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்திருந்தா சொல்லலாம். திடீர்னு கண்ணை கட்டி ஒரு இடத்துல விட்டுவிட்டு இதுக்கு மேல இருக்கு என்ன சொல்லு, யோசிச்சு பார்த்துட்டு இதான் இருக்கு சொல்லு பார்ப்போம். அப்ப யோசனை அடங்கணும். இதெல்லாம் அடங்காது. பின்னாடி என்ன இருக்கு, முன்னாடி என்ன இருக்கு, வலப்பக்கம் என்ன இருக்கு, இடப்பக்கம் சொல்ல முடியுமா? அப்ப நம்ம அறிவை கொண்டு என்ன என்ன தெரியும் நமக்கே தெரியத்தானே செய்யுது. இவ்வளவு பலவீனமா இருந்து கொண்டு நீ என்ன செய்யற? ஒண்ணு உண்டாயிருந்தா தெரியுது, இது தன்னால உண்டாயிருக்க முடியாது விஞ்ஞானியே சொல்றான். இது கண்டிப்பா சின்ன ஒரு ஒண்ணும் இல்லாதிலிருந்து ஒரு திடீர்னு ஒரு அணு உண்டாக முடியாது. அது வெடிக்க முடியாது. அது வெடிச்சிருக்கலாம். வெடிச்சா இவ்வளவு பிரம்மாண்டமான ஆற்றல் அதற்குள்ள இருக்க முடியாது. அப்படி இருந்தா கூட சிதறி ஓடிக்கிட்டே இருந்தது ஒன்றா இணைத்திருக்க முடியாது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அங்க ஒரு கடவுள் துகள் இருந்து ஏதோ ஒண்ணு இருந்து கடவுளுடைய கட்டளைன்னு ஒண்ணு இருக்க போய்தான் அது உண்டாயிருக்கிறது என்று ஒரு சாத்தியம் இருப்பதாக ஒத்துக்கொள்றாங்க. அது அந்த அளவுக்கு ஒத்துக்கப்பா நீ. அவனுடைய உயரம் கலரு வாட்டணும் அதெல்லாம் அவனுக்கு தேவை வேணாம். அப்படி ஒருத்தன் இருக்கிறான், சூப்பர் பவர். சூப்பர் பவர் தெரியுது. வேலையை பார்த்து கண்டுபிடிக்கிறது, செயலை பார்த்து என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கிறான், அதை வச்சு அவனுடைய ஆற்றல் வழங்கலாம். அப்ப இறைவன் இருக்கிறான் என்பதும் ஆற்றலும் தான் அறிவை கொண்டு விளங்க முடியுமே தவிர அவனுடைய அட்ரஸ் விளங்காது. இவன் அட்ரஸ் கேட்கறான், அல்லாவுடைய அட்ரஸ் சொல்லு, கடவுளுக்கு அட்ரஸ் சொல்லி பார்த்துட்டு வரணுங்கிறான். அது எதுக்காக அட்ரஸ்? நீ பொருளை பார்த்து அட்ரஸ் தெரியுமா? ஒரு டீட்டெயில் தெரியுமா? பயோடேட்டா தெரியுமா? அப்ப இவன் என்ன செய்யறான்? பயோடேட்டா கொண்டா கொடு, அப்பதான் நம்புவேன். அவன் இருக்கிறான்னு தெரியத்தான் செய்யுது அறிவுக்கு. அவன் யாரும் என்ன செய்யணும்? நீ பயோடேட்டா கூட கொடுன்னு கேட்கறான். இது அறிவா? இது சிந்திக்கிற முறையா? இது பகுத்தறிவா? பகுத்தறிவு உள்ளவர்கள் இப்படித்தான் உலகத்தில் எல்லாத்திலையும் நட பார்ப்போம். இதுல பேசின மாதிரி அனைத்தில் இருக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி இதை எடுக்கணும். இந்த பகுத்தறிவாளர்கள் நமக்கு சில விஷயங்களை பார்த்து விட்டு அங்க பேஸ்புக்ல இந்த மாதிரிலாம் போடுறா, அப்படி பயங்கரமான கேள்வின்னு சொல்லி அதுதான் அந்த பதில். வேலை சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. இடையில சொல்லுகிற காரணம் என்னன்னு கேட்டா, மறுப்பு என்கிற பேர்ல இதுதான் பதிலாக கொண்டாந்து புல் டீட்டெயில் கொண்டாந்து காட்டுப்பா, நாங்க மறுக்க போறோம் அப்படிங்கிற பெரிய ஒரு வாதம் மாதிரியும் அறிவார்ந்த ஒரு வாதம் மாதிரி என்ன செய்யறாங்க, எடுத்து வைக்கிறார்கள். இது அறிவு இல்லை, மடமையான வாதம். அது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மறுபடியும் வருவோம். இந்த அணு வெடித்தது இல்லையா, வெடித்து இப்படி பல செதறி சூரிய சந்திரன் எல்லாம் வந்து வைக்க, அதுக்கு உனக்கு ஆன்சர் பண்ண முடியல. இப்படி அணுவுல இருந்து உயிருள்ள பொருள் எப்படி வரும்? அதுக்கு என்ன விஞ்ஞானி சொல்ல பார்ப்போம். உயிருள்ளதாக இப்ப என்னவா, ஆடு மாடு கழுது அதெல்லாம் வந்திருக்கு, வெட்டிச்சு செதறி பூமி ஆயிடுச்சு. பூமியான பூமியில இருந்து என்ன வருது? ஆடு வருது, மாடு வருது, கழுதை வருது, குதிரை வருது, கொசு வருது, ஈ வருது, யானை வருது, எறும்பு வருது, இன்னும் பாக்டீரியா கிருமிகள் வருது, என்னென்னமோ வருது. கோடான கோடான உயிரினங்கள் இந்த பூமியில் இருக்கிறது. இந்த உயிரினம் எப்படி வரும்? ஒரு அணுவுல இருந்து உடைச்சி ஒரு மாவு உடைச்சிருந்தா அது மாவு தூளா தானே இருக்கு, அப்ப இரும்பு தூளா தானே இருக்கு. அதுல எப்படி உயிருங்கிற ஒரு சக்தி, உயிர் வளர்ச்சி டெவலப்பா வருது, வளர்ந்துகிட்டே போகுது, விரிவடை இருந்து வேற வளர்ந்துகிட்டே போகுது. இந்த தன்மை அதுக்குள்ள எப்படி இருந்தது? இறைவன் ஒரு பொருள் வெடிச்சு வந்தால் அதுக்குள்ள உயிர் உள்ள ஒன்று வரும் என்பதற்கு லாஜிக்க சொல்லி பார்ப்போம். எந்த ஒரு விஞ்ஞானியால இது பதில் சொல்ல முடியாது. அட்டை உயிர் உள்ளதாக வந்துட்டு போகுது. பகுத்து அறிவுள்ளது எப்படி வரும்? ஒரு அணுவுக்குள்ள பகுத்தறிவு இருக்குமா?
பகுத்தறிவு உள்ள ஒன்றிலிருந்து பகுத்தறிவு வரலாம். பகுத்தறிவு இல்லாத ஒரு பொருள் வெடிக்கிறது, அந்த அணுவுக்கு பகுத்தறிவு இருந்துச்சா? எந்த அணு முதலில் வெடித்ததோ அந்த அணுவுக்குள் பகுத்தறிவு இருந்ததா? அந்த அணுவுக்குள் உயிர் இருந்ததா? இல்ல. மின் சக்தியினால் ஓடுகிறது, அது ஒரு விஷயம். அறிவுங்கிறது மனுஷனுக்கு இருக்குல்ல, இந்த அறிவு என்பது எந்த அணுவின் மூலம் அது கிடைக்கும்? கிடைக்காது. அறிவு வருவதற்குரிய எந்த காரணத்தையும் எந்த விஞ்ஞானியும் சொல்ல முடியல. எப்படி இந்த அறிவு என்பது அவர் மெட்டீரியல் கிடையாது, அறிவுங்கிறது ஒரு பொருள் கிடையாது தானே. இந்த அறிவு என்பது நல்லது, இது கெட்டது, இது பெருசு சின்னது, இப்படி கால் பேசணுமே, இந்த தன்மையெல்லாம் கொண்ட ஒரு படைப்பு மனிதன் என்கிற ஒரு படைப்பு எப்படி வந்தது? பதில் இல்லை. விஞ்ஞான பூர்வ பதில் இல்லை. உன்னுடைய தர்க்க ரீதியாகவும் சொல்ல தெரியல. தர்க்க ரீதியா சொல்ல இயற்கை கேட்டான். இயற்கை என்ன இயற்கை? அதுல என்ன இருக்கு அது வர்றதுதான் இயற்கையை தவிர இதுல இருந்து ஒரு ஆட்டுக்குட்டி வர்றது இயற்கையா? இதுல இருந்து இரும்புத்தூள் வர்றது இயற்கைன்னு சொல்லு. ஒரு பொருள் என்ன இருக்குமோ அது வெளிப்படுவது இயற்கையா? இது இயற்கைக்கு மாற்றமா? இயற்கைக்கு மாற்றமான ஒரு செயலுக்கு இயற்கைன்னு காரணம் சொல்றேன். என்ன பாருங்களேன் எவ்வளவு மழுந்து போகுது. இது இயற்கைக்கு மாற்றம். அந்த அணுவிலிருந்து இதெல்லாம் வரும் என்பது, ஒரு அறிவு வருவது என்பது அதெல்லாம் கண்டிப்பா சாத்தியமே இல்லை. அப்ப இதெல்லாம் நமக்கு சொல்லுகிறது இறைவன் ஒருத்தன் இருந்தே தீர்கிறான். அவன் என்ன மாதிரியான அவனுடைய கோலம் வடிவம் அவனுடைய முகவரி நமக்கு அறிவுபூர்வமாக மார்க்கத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தில் சொல்ல அறிவுபூர்வம் மட்டும் பேசுறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் ஒரு அறிவாளி எடுக்க வேண்டிய முடிவு என்ன? இதை படைத்தவன் இருக்கிறான், அவன் சாதாரணமானவன் அல்ல, மகா சர்வசக்தன். இந்த ரெண்டு முடிவுக்கு வருவதற்கு பெயர் தான் பகுத்தறிவு. இன்னும் இறைவன் இருக்கிறான் என்பதை அறிந்து பின்பற்றுவது. படைத்த இறைவன் ஒருத்தன் பார்த்து கொண்ட சூப்பர் இருக்கிறான், இருந்தே தீர்கிறான். நம்ம அப்பம் பாட்டுன்னு சொன்னதை நம்பி நாங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்களே சிந்தித்து பார்த்தால் அதை விட பன்மடங்கு 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 அதிகமாக கடவுள் இருக்கிறான நம்பிக்கை நமக்கு வர வேண்டும், வரும் என்பதற்கு இன்னும் பல சான்றுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களை பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சமீப காலமாக அரபு நாடுகளிலே கடுமையான சட்டங்கள் போடப்பட்டிருக்கின்றன. அதாவது இங்கிருந்து பிழைப்பு தேடி சென்றவர்களுடைய சுதந்திரம் ஏற்கனவே அந்த நாடுகளில் குறைவாக இருக்கிறது. இப்ப அவங்க சட்டங்களை கடுமையாக்கி முழுமையாகவே சுதந்திரத்தை ஏறக்குறைய ஒரு கொத்தடிமை மாதிரியான ஒரு வாழ்க்கையில் தள்ளப்பட்ட நிலையில் அங்கு இருக்கிறார்கள். இந்த நிலையில அங்கிருந்து மின்னஞ்சல் வழியாக பல சகோதரர்கள் நாங்கள் தாயகம் வரலாம் என்றால் நாங்கள் என்ன மாதிரி ஒரு தொழில் செய்வது, அதுக்கு ஒரு வழிகாட்டல் நீங்கள் கொடுக்க வேண்டும், அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பல பேரும் மின்னஞ்சல்கள் வழியாக நமக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்காக ஒரு தகவல் தான், அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று நினைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் நல்லது என்று சொன்னால் பணங்காசை விட அந்த இளமை வாழ்க்கையெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மனைவியோட சந்தோஷமா இருப்பது, நம்ம பிள்ளைகளை நம்ம பார்த்து பரவசப்படுவது, கொஞ்சுவது, அந்த மழலையை கேட்டு என்ன செய்து இன்புறுவது, மனைவிக்கு பாதுகாப்பாக இருப்பது, அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பது, ஒவ்வொரு இன்ப துன்பங்களையும் தினசரி ஒருவருக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருப்பதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற இயற்கையாக ஏற்படுத்தியிருக்கிற ஒரு நன்மை. இந்த காசு அதிக ஆசைக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம், வெளிநாடுகளில் போய் இதெல்லாம் இழந்து விட்டு இந்த எல்லா முதுமையான பிறகு இந்த நாட்டுக்கு வர்றோம் இல்லையா, அது உணர்றாங்க, தேவைக்காக நம்ம போய்விட்டோம், இப்ப மேலும் மேலும் கெடுபடியாக இருக்கு, நம்ம இங்க இருக்க வேண்டுமா? அது போக சில நாடுகள்ல விரட்டி அடிக்கக்கூடிய ஆட்குறைப்பு செய்யக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 5000 10,000 தினமும் என்ன செய்யறாங்க, வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எங்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கும், 10 லட்சம் ரூபாய் இருக்கும், அதை வச்சு ஏதாவது செய்யணும், தெருவு நிற்க கூடாது, வர முந்தி எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்கிறாங்க. அங்க இருந்து கொண்டு இன்னது செய்யலாம்னு நீங்க காட்டினா அது வழிகாட்டுங்கன்னு கேட்கிறார்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மாதிரியாக அப்படி நினைக்கக்கூடிய நல்ல நினைப்பு தான். ஆனால் அந்த நினைப்புக்கு சரியான வழி என்னன்னு சொன்னா, நீங்கள் என்ன தொழில் தேர்வு செய்ய இருக்கிறீர்களோ அந்த தொழிலை கத்துக்கணும், அங்கிருந்து இறங்கணும், அடுத்த நாள் தொழில் ஆரம்பிக்கணுங்கிறாங்க. தொழில் ஆரம்பிச்சு அப்படி ஆரம்பிச்சாங்க நிறைய பேர், நிறைய ஆரம்பிச்சு போயிட்டாங்க அங்கேயே. ஏன் அதை பத்தி நாலேஜ் இல்லாம
நம்ம நாட்டில் என்ன மாதிரி சட்டம் இருக்கு, தொழிலை எப்படி பண்ணணும், கஸ்டமர்களை எப்படி கவர் பண்ணணும், என்ன மாதிரி மக்கள் விரும்புவாங்க, இது மாதிரியான எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் பல பேர் வெளிநாடுகளில் 10 வருஷம் இருந்து தொழில் பண்ணி 3 வருஷம் கடையை ஆரம்பிச்சுட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு 4வது வருஷம் மறுபடியும் அரபு நாட்டுக்கு போனவர்கள் நமக்கு தெரியுது. எதனால இது வருதுன்னு கேட்டா, வந்தவுடனே முதலாளியாக நினைக்காதீங்க. காசு வச்சிருந்தாலும் தாராளமாக நம்ம நாட்டுக்கு வரலாம். நீங்கள் என்ன ஜவுளி கடை தேர்ந்தெடுக்கிறீங்களா, மளிகை கடை தேர்ந்தெடுக்கிறீங்களா, அல்ல பிளாஸ்டிக் பொருள் போடுறீங்களா, வியாபாரத்தில் இருந்தீங்களா, தயாரிப்புல இருந்தீங்களா, ஏதோ ஒன்று உங்களுக்கு ஐடியா இருக்கும். உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு, நீங்க வேண்டாம் தலைமை அணுகுனீர்களே, ஆனால் உங்களை அனலைஸ் பண்ணி நீங்க எதை விரும்புகிறீர்களோ அந்த துறையில் நீங்கள் ஒரு 6 மாத காலமாவது ஒரு லேபரா பணியாற்றணும், கஷ்டப்படணும், கத்துக்கணும். என்ன ஒண்ணு படிப்பு வேணும்ல, வியாபாரத்துக்கு படிப்பு அனுபவம் தான், தொழிலுக்கு படிப்பு அனுபவம் தான். அனுபவத்தில் தான் நீங்கள் படிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு ஜவுளி கடை வைக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தால், பணம் இருந்தால் நாளைக்கு ஆரம்பிச்சிடக்கூடாது. அல்ல எவன்டா கொண்டு நான் சேர சேரன்னு கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. பணம் இருக்கு வேணால் பத்திரமா வைத்துக் கொண்டு கொஞ்சம் சம்பளம் வந்தால் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு ஜவுளி கடையில் நீங்கள் ஊழியராக சேர வேண்டும். 6 மாசத்துக்கு நெளிவு சூழலை பார்க்க வேண்டும். என்னென்ன பிரச்சனை வருகிறது, என்ன மாதிரி மக்கள் இருக்கிறார்கள், எப்படி அதில் டேமேஜ் ஏற்படும், எப்படி நஷ்டம் ஏற்படும், அந்த நஷ்டத்தை கவர் பண்ண என்ன செய்யணும் என்பதெல்லாம் ஒரு நாள்ல சொல்லி கொடுத்து கவுன்சிலிங்ல வருவது அல்ல. 6 மாத காலம் அதுக்கு என்ன செய்யணும், மெனக்கட்டு உழைக்கணும். சும்மா சாப்பாட்டுக்கு சம்பளம் கிடைச்சாலும் அந்த சம்பளம் கிடைக்காது, பாதி சம்பளம் கிடைக்கட்டும். அது தொழிலை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீங்கள் அர்ப்பணித்து செய்த பிறகு அந்த தொழிலை நீங்க ஆரம்பித்தால் தான் அது வெற்றி தரும். இன்னைக்கு முடிச்சு நாளைக்கே ஆரம்பிக்கணும் என்ற எண்ணத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தோற்று விட்டார்கள். அதே மாதிரி ஒரு பொருளை தயாரிக்க உற்பத்தி, ஒன்னு வியாபாரம், ஒன்னு உற்பத்தி, 2 வகை இருக்கிறது. நீங்கள் உற்பத்தி செய்றீங்களா, என்ன உற்பத்தி செய்யலாம், அது எப்படி மார்க்கெட் பண்ணலாம்னு சொன்னா அது சம்பந்தமான நிறுவனத்தில் போய் சேரணும். அதுக்கு வேணா இந்த கிளம்புல வழிகாட்டலாம், இந்த இடத்துல போய் சேருங்க வழிகாட்ட முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் சேர்ந்து அதுல ஊழியரா அடிமட்ட ஊழியர் மாதிரி இருந்து அப்படி கத்துக்கணும். அந்த தொழிலை தயாரிப்பினுடைய அனைத்து நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டு இறங்கினால்தான் முழு வகையான ஒரு பரிமாணத்தோட நாலேஜ் இருக்கும். சும்மா மேலோட்டமான அறிவோட உட்கார்ந்தீங்கன்னு வைங்க, ஃபெயிலியர் ஆயிரும். அதனால் வெளிநாட்டில் உள்ள சகோதரர்கள் வர்றதாக முடிவெடுப்பது நல்லது. நீங்கள் வராவிட்டாலும் இன்னும் ஒரு 2 ஆண்டுகள்ல அவர்கள் வெளியேற்றுவார்கள். அங்கே பொருளாதார நெருக்கடியாக இருக்கிறது. சொந்த நாட்டுக்காரனுக்கு வேலை கொடுக்கணும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அற்பமான வேலைகளுக்கு மட்டும்தான் ஆளுக்கு தேவை. நல்ல சம்பளம் உள்ள வேலைகள்லாம் சொந்த நாட்டுக்காரனுக்கு முடிவெடுத்து விட்டார்கள். அப்படி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது வரத்தான் போகிறார்கள். வரும்போது எப்படி வரணும், நம்ம போய் தாயகத்தில் ஏதாவது ஒரு துறையில சேர்ந்து ட்ரைனிங் எடுத்து அப்புறமே 5 லட்சமா 10 லட்சமா அதுக்கு இது ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், ஒரு தொழிலை ஆரம்பித்தீர்களே ஆனால் அது வெற்றி பெறும் என்பதை அப்படி கேட்ட அனைவருக்குமான பதிலாக இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவோடு சிந்தித்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்ம